ஸோ வணக்கம் மக்களே. தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருக்கேன்ல பார்க்குறதுக்கு. தூங்கி எந்திரிச்சு தான் வந்தேன், தலைவலி. ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து 2 வீக்ஸ் ஆகிப்போச்சு. போன வாரமே போடணும்னு நினச்சேன், கொஞ்சம் வேலை போலனால போட முடியல. இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங், இதுவும் ஒரு அன்பளிப்பு தான். நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த தலைவலின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறது ஒரு வழக்கம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு ஏசி ஒத்துக்காது. ஆனால் நம்ம பாட்காஸ்ட்டுக்கு வரும்பொழுது அந்த ரூமில் ஏசி இல்லாமல் உட்காரவே முடியாது. ஸோ கெஸ்ட் அவங்க இருக்கும்பொழுது கரெக்டாக எனக்கு முன்னாடி அந்த ஏசி எப்படி இருக்கும். அண்ட் தனி வீடியோஸ் போடும்பொழுதும் ஏசி வந்து பின்னாடி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு தலைவலி அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க, ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன், அதாவது எப்படின்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா 3D ஏர் சர்க்குலேஷன் ஃபேன் வித் மூடு லைட். ஓகே. ஸோ அதை வந்து அனுப்பிச்சுட்ருக்காங்க. இன்றைக்கி அதான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன், நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த பார்த்திங்களா, அவங்க என்ன எழுதியிருக்கா பார்த்தீங்களா, என்ன எழுதியிருக்கான், ஹேலோ V2 3D ஏர் சர்க்குலேஷன் ஃபேன் வித் மூடு லைட் அப்படின்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ ஜாப்பனீஸ் பிளெண்டு, சூப்பர் சைலண்ட்டு, 12 ஸ்பீடு இருக்குது, அது இதெல்லாம் எழுதியிருக்கேன் இல்லையா. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டு அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, நமக்கு தான் வந்து என்ன இது கோரப்பை இங்கே இருக்குது, வீடு கூட்டும் போது எடுத்து வச்சேன். ஓகே, நமக்கு யாரும் வீடியோகிராஃபரில் ஒன்றும் இல்லைல்ல. ஸோ அதனால் நானே இது பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த ரேபன் கிளாஸ் முன்னாடி இது பண்ணோம்ல, ஸோ இதில் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது ஆடியோவோட. பட் ஈவன் தென் நான் அந்த டிஜே எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ இதுவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கையோட பார்த்துடலாம். பார்த்தீங்களா, இதில் ஏதாவது பண்ண முடியல அப்படிங்கும்போது இது ஹெச்டியில் தான் எடுக்க போகிறேன். இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது இது வந்து DJI Nano, அதில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு 4Kல. பட் இதில் 3K எடுக்கலாம், 3 நிமிஷம் தான் ரெக்கார்ட் லிமிட்டு. ஸோ ஹெச்டியில் 5 மினிட்ஸ் எடுக்க போகிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். கண்ணாடியில் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஆல்ரைட். ஸோ யா. ஸோ வணக்கம் மக்களே. நம்ம வந்து இப்போது இந்த ஹேலோ V2 நூக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபேனை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, இந்த டப்பா மாதிரி இந்த மாதிரி தான் இருக்குது. இவன் என்ன சொல்கிறா ரொம்ப பர்டிகுலரானா 3D ஏர் சர்க்குலேஷன் ஃபேன் வித் மூட் லைட் அப்படிங்கிறாங்க. மீட் த ஃபேன் சமாஸ். ஓகே, சரி இருக்கட்டும். ஹேலோ V2 பார்க்கலாம். சூட்டில் கிழிச்சிருச்சு கை, இப்போதைக்கு ஒன்றும் தெரியாது. வாட் இஸ் திஸ்? என்ன சிவப்பு கலரில் இருக்குது. சரி பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. என்ன பண்ணுறான், நூக்கிட் சோக்கு, நிறைய சோக்கு, ஒரே இதுதான். சரி, இது வந்து இந்த காசு பேட்ரி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி பேட்ரி. ஓப்பன் க்ளோஸில் இருக்குது. சரி, அப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். இது என்னது, டிசைன் ஃபஸ்ட்டு, ஃபங்க்ஷன் ஆல்வேஸ். கரெக்டா. மெசேஜ் ஃப்ரம் டீம் நூக், அப்புறமேல் மெசேஜில் கேட்குறேன். இது என்னது, பேட்ரி நார்மலாக இந்த பழைய சார்ஜிங் பேட்ரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் இதெல்லாம் நல்லா இருக்குங்க. இந்த இதெல்லாம் வந்து கட்டி வைக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் சும்மா ஏதோ லோக்கலாக மொக்கத்தனமாலாம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த தெர்மாக்கோலெல்லாம் வீட்டில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அதுதான் கொஞ்சம் சங்கடம். ஆஹா நைஸ். இந்த தெர்மாக்கோல் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எடுத்து வச்சுட்டு போட மாட்டாங்க, தூக்கி போட மாட்டாங்க. நம்ம வீட்டில் இந்தியாக்காரங்களுடைய மனோநிலை எப்படி தான் இருக்குது. செம்ம வெயிட்டு. ஓகே, அவ்வளோ ஒன்றும் கணம் இல்லை. தெர்மாக்கோலோடு மேலே வந்ததுனால ஒரு மாதிரி இருந்தது. இருங்க, இதெல்லாம் நகர்த்தி வச்சுக்கிறேன். இந்த கண்ணாடியில் ஒரு பக்கம்தான் வந்து இது இருக்குது, இப்போ நான் ரைட் சைடில் தான். ஆஹா நைஸ், ரெக்கார்டிங் பட்டன் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுங்கிற நம்பிக்கையில் தான் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. இங்கே என்னென்ன கொடுத்துருக்கான், அந்த ஒரு ஸ்டிக்கர் உரிக்கிறதுலே ஒரு சந்தோஷம்தான். பவர் ஆன் ஆஃப், இது ஏதோ ஃபேனுக்கு உண்டான லோகோ, இது என்னமோ டைமர் மாதிரி லோகோ, இது அப்படி இப்படி ஏதோ திரும்புறது போல், இது மேலே கீழே இது சைடில் திரும்புறது போல் தெரியல. இது லைட்டுக்கு உண்டானது. ஸோ இதுதான் ஃபேன் உள்ளே இருக்குது தெரியுதா, பிளேட் எல்லாமே. பிளேட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எப்படி பவர் கொடுத்து ஆன் பண்ணுமா, இல்லை இப்படியே போடலாமான்னு எனக்கு தெரியல. இப்போ இதை எங்கே கொண்டு போய் குத்துறது, எங்கேயாவது வழி இருக்கா? அதை பாருங்க, இங்கே இருக்குது பார்த்தீங்களா. சரி, சும்மா கிளிக் பண்ணி பார்ப்போம்.
பேட்ரி பவர்டான்னு தெரியல. ஓகே, பேட்ரி பவர்டு இல்லை. நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ இதை கொடுக்க போகிறோம். ஓ, செக்யூர்டாக இருக்குது. ஒயரு இது மீறி போனால் ஒரு மீட்டர் கணக்கில் எனக்கு தெரியல. கொஞ்சம் கூட ஒயர் சின்னது தான் லெங்க்த்து. தொண்டை வச்சா தான் நல்லாயிருக்கும். ஓகே, கொடுத்தாச்சு. ஆன் பண்ணுறேன். ஆனால் ஆயிடுச்சுங்கோ. ஃபேன் ஓட மாட்டேங்குது. இப்படி ஆமத்துனா ஓடுமா? டே ராஸ்குட்டி, ஆனானே இல்லையா? இன்னும் 3ஆம் நம்பர்னு ஓட்டுக்கிறான். இங்கே வாங்க இதில். ஓ நைஸ். வாடா காத்துடுற மூஞ்சில எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஆடாடாடாடா நல்லா இருக்குதுங்க. ஆஹா சூப்பர். காற்று நல்லா இருக்குது. மோசம் சொல்கிறதுக்குள்ள இல்லை. இந்த நம்பர் ஏறுதான்னு பார்ப்போமா? இப்போ இந்த ரிமோட்டில் இது ஒன்றா 4 5 6 ஓகே. H1 இது இருக்கிறதுலே ஹை. நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்பீடு சூப்பராக இருக்குது. அப்பா. ஸோ 12 வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் ஹை 1ன்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஓகே, இப்போது இது எதுக்காக இருக்கும்? நமக்கு என்ன ஆகுது? டாயிங்னு மேலே போயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லை மேலே கீழே போகிறக்குன்னு. இப்போ அதுக்கப்புறம் என்னடா போயிட்டே இருக்கேன். டே நில்றா. போயிட்டான். ஓ இப்படி மேலே அடிக்கிறான். ஓ அப்படி. திருப்பி அமுத்திட்டேன். திருப்பி அமுத்தினேன் என்ன ஆகிறான்? நிற்பானா? போயிடுவானா? சரி, இது மேலே கீழே போயிட்டே இருக்கான். இந்த பட்டன் அமுத்துனா எப்படி நிறுத்தி வைக்கிறதுன்னு தெரியல. ஓ இன்னும் மேலே போகுதுங்க. திருப்பி 2வது அமுத்துனா, 3வது அமுத்துனா மேலே நிற்காதுடா, கீழே வாடா. ரொம்ப பொறுமை வேணும் போல். ஓகே, கீழே வந்து நிற்பியா மேலே போவியா? மேலே போகாத, நெல்லு. ஓகே நின்ட்டான். ஏய் போகாதடா. சரி, இப்போ இதை அமுத்துனா என்ன ஆகுது? இங்கே வருங்க. இந்த பட்டன் அமுத்துனா சைட்லலாம் போகுது. என்ன ஹீரோ மாதிரி எல்லாம் பண்ணுது. ஒரு செகண்ட் சேர்க்க வச்சு விட்டீங்களா? ஆல் ரைட். இது என்ன? லாங் ப்ரெஸ் டு மியூட் அண்ட் அன்மியூட். என்ன மியூட் பண்ணோம் அன்மியூட் பண்ணோம்? இல்லை என்ன பாட்டாக பாட போகுது? இருங்க. என்னமோ 1 hour. எதுக்கு 1 hour? இந்த பட்டன் அமுத்துனா சைடு போகுது, இந்த பட்டன் அமுத்துனா மேலே போகுது. ஆனால் இப்போ இவனுக்கு எப்படி இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. லாங் ப்ரெஸ் டு மியூட் அன்மியூட். லாங் ப்ரெஸ். எனக்கு சத்தியமாக புரியல என்ன மியூட் பண்ணுறோம். இதை பாட்டாக பாடுதுன்னு ஒன்றும் இல்லை. இது என்னது? இது இங்கே என்னமோ மருதேன்னு மரமெல்லாம் வந்துருக்குது. ராத்திரி இடையுதிர் காலம் மாதிரி போல. 30 டிகிரி. ஓகே. ஸோ இந்த மரமாட்டம் வந்தால் காலையிலன்னு வச்சுக்கோமா, இல்லை ஒரு ப்ரீஸிங் இதுன்னு வச்சுக்கோமா. இது என்னமோ ராத்திரி ஏதோ 30 டிகிரி. ஓகே, இதுக்கு எனக்கு என்ன அர்த்தம்னு புரியல. ஸோ லைட்டிங்குன்னு பார்க்கும்போது இப்போ இங்கே டியூப் லைட்டு இந்த லைட்டில் எரியுது. நான் ஆஃப் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்ப்போமா. இங்கே வருங்க. ராத்திரி நேரம் பார்த்தா நல்லாயிருக்கும் இருட்டாக இருக்கும்போது. ஒரு பட்டன், அப்புறம் 2 பட்டன் இன்னும் கொஞ்சம் எரியுது, 3 பட்டன் இன்னும் கொஞ்சம் எரியுது, 4வது பட்டன் ஆஃப் ஆயிடுது. ஸோ ஒரே இது தான், அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி தான். ஆனால் இவன் இப்படி ஆடி அசைஞ்சு வந்துக்கிட்டு இந்த இது பாஸ் பட்டன் மட்டும் எதுக்குன்னு தெரியல. பாஸ்ன்னு கொடுப்பான். ஓ அப்படின்னு நிற்கிறதுக்கு. அங்கனே இவனை எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தி விட்டு டே இப்படி திரும்புடா இந்த இருக்கிறது. சரி இங்கே இருக்கிறதா பாஸ்ன்னு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்படி நின்றுச்சு. கீழே இறங்குவியா? மாட்டேன்ட்டான். ஓகே, நல்லாயிருக்கு. ஸோ ராத்திரி நேரம் பார்க்கும்போது இந்த லைட்டிங்கு அட்டகாசமாக இருக்குது.
3 லெவலில் பவர் எரியுது. நைஸ் நைஸ் நைஸ். எப்படியும் ராத்திரி நேரம் தெரியுமோ தெரியலையோ தெரில, ஆனால் எப்படி நம்ம வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? நோ நோ, பிடுங்கி எடுக்காமல் இருந்தால் சரி. ஓகே, ஸோ இதுதான் ஹைட்டு. எப்படி பார்த்தாலும் ஒரு இடுப்பளவுக்கு இருக்கா? ஓகே, 3 அடி சரியாக வந்து பார்த்திங்கன்னா 3 அடி இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு டேபிள் ஃபேன் மாதிரி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் கண்ணாடியிலேருந்து திருப்பியும் இதுக்கு வந்துட்டேன் இருங்க. அது வேணா ஜாயின் கண்ணாடியிலேருந்து இது நம்மளுடைய DJI நேனோ அதுக்கு வந்துட்டேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா டேபிள் ஃபேன் கணக்காக தான் இருக்குது. பாருங்கள், இது 3 அடி. நான் நின்னேன் அப்படின்னு சொன்னால் அது 3 அடி இருக்கும். நல்லா இருக்குங்க, அழகாக இருக்குது. காற்று ரொம்ப நல்லா இருக்குங்க. 3ஆம் நம்பரில் ஓடிக்கிட்டு இருக்குது. காற்று இதே சூப்பராக இருக்குது. ஆஃப் பண்ணி பார்ப்போமா? லாஜக் ஓகே, ஆஃப் ஆக மாட்டேன்ட்டான். அதே இதில் பேட்டரியில் வச்சு அப்படின்னா தங்கமயில் லாஜக் ஆயிட்டான். ஆஃப் ஆகும்போது அந்த மாதிரி போகுது பாருங்க. அப்படியே மேலே போய் வானத்தை பார்த்து நின்றுக்குது, மேலே பார்த்து. அவ்வளோதான். நல்லா இருக்குல்ல? ரேட்டு தான் வந்து 11,000 ரூபா. பட் நல்லாயிருக்கு. இன்னி ரெகுலராக நம்மளுடைய வீடியோஸில் பார்ப்பீங்க. உடனேக்கு பின்னாடி இருந்து இந்த ஃபேனை போட்டுவிட்டு தான் இனிமேல் வீடியோ பண்ண போகிறேன். ஸோ நமக்கு லைட்டிங்க்கெல்லாம் வந்து இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யா, இட் இஸ் அ வெரி குட் ப்ராடக்ட்டு. ஒயர்லெஸ் எல்லாம் கிடையாது, ஒயர்டு தான். நான் மேலே குத்திருக்கேன் பார்த்தீங்களா, நான் காமிச்சேன் இல்லையா? ஸோ அங்கேருந்து இப்படிக்கா வந்து அப்படிக்கா இங்கே போய் இந்த இடத்துக்கு போகுது. ஸோ ஒயர்டு தான், பட் தட் இஸ் ஓகே. அதனால் என்ன இல்லையா? ரொம்ப நல்லாயிருக்கு. 3ஆம் நம்பர்லேயே வந்து நல்ல ஒரு காற்று அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. இட்ஸ் வெரி குட். அண்டு நல்ல ஒரு இந்த காயின் பேட்ரி இருக்கும்ல, ஸோ அந்த காயின் பேட்டரியில் தான் இது. வெயிட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாக்கெட்டில் போட்டு சுற்றிக்கலாம். சாவி கொத்து மாதிரி இப்படி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நல்லாயிருக்கு. இட்ஸ் கன்வீனியன்ட் அண்ட் வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஃபார் த கிஃப்ட், a kind and a thoughtful gift. ஸோ இனிமேல் ரெகுலராக இதை வந்து டெய்லியும் வீடியோஸில் யூஸ் பண்ணலாம், பார்க்கலாம். ஸோ இதை இன்றைக்கி ஒன்றா அன்பாக்சிங். இட் இஸ் a simple unboxing, but it is a very useful product. வெயிட்டு வந்து ஒரு டப்பாவில் வந்து ஒரு 1 கிலோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. தூக்குறக்கு அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லை. இது தனியாக ப்ராடக்டாக எடுக்கும்பொழுது 1 கிலோலாம் கிடையாது, அதை விட ரொம்ப குறவு தான். ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஆல்ரைட். என்ன குழந்தைங்க இருந்ததுன்னா அது கையில் சிக்காமல் வைக்கணும். அது ஒன்று மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கேன், மற்றபடி நோ இஷ்யூஸ். ஸோ நாளைக்கு இல்லை, சாரி, அடுத்த வாரம் வேறு ஏதாவது ஒரு அன்பாக்சிங், வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நிறுத்துங்கள். நான் உங்கள் இடத்துல இருந்தேன் பண்ணி. தட பாய்.